ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் நண்பா. இது நம்ம QLA 3 சேனல் கேரளா லாட்ரியோடைய ஏ போர்டுக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 23/2/2024 நிர்மல் NR 368க்கான கெஸ்ஸிங் கொண்டு வந்திருக்கோம். முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப சிம்பிளாக தான் கெஸ் பண்ணி கொண்டு வந்திருக்கோம். நீங்கள் ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திங்க. ஆனால் நம்ம சேனலை பொறுத்த வரைக்கும் கெஸ்ஸிங் ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். அதனால் ஃபுல்லாக பார்த்துட்டு டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடிப்படலைன்னா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது, ஜாயின் பட்டன் வேண்டாம், மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போட்டாலுமே டெய்லியும் நம்ம ஏ போர்டுக்கு ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். ஸோ கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி வெள்ளிக்கிழமைக்கான கெஸ்ஸிங் பார்க்க போகிறோம். அதனால் வெள்ளிக்கிழமையுடைய நம்மளுடைய ஏபிசி போர்டு ரிசல்ட்டை மட்டும் கொண்டு வந்திருக்கோம். கடைசியாக நம்மளுக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை 089 நம்மளுடைய ஏபிசி போர்டு. அதுக்கு முந்தின ட்ரா பார்த்திங்கன்னா நம்மளுக்கு 246, அதுக்கு முந்தின ட்ரா 744 சொல்லிட்டு இது எல்லாமே நம்மளுடைய வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட். இந்த ட்ராவை நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த எக்ஸாம்பிளாக நம்ம 4 ட்ரா கொண்டு வந்திருக்கோம், அதை பார்க்க போகிறோம். இந்த ட்ராவுடைய எக்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏபி போர்டோட 8558 சொல்லிட்டு கூட்டும்போது நம்மளுக்கான ஏ போர்டு அதோட பெய்ஸும் கிடைக்கிது நண்பா. இங்கே நான் வந்து இந்த 777 கொண்டு வந்திருக்கேன். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 7 7 and 7 நம்மளுடைய எக்ஸ் இங்கே வந்து ஏபிங்கிறதுனால ஏபி, இது 777 இருக்கிறதுனால நம்ம ஃபஸ்ட்டில் இருக்கிற 2 நம்பர்ஸை எடுத்துக்கலாம். இதோட நம்ம எக்ஸ் வந்து 5 and 8 இருக்குது ப்ளஸ். இது எல்லாமே ஸ்டைட் ப்ளஸ் தான். அதனால் 10க்கு 0 மிச்சம் 1லாம் ஆட் பண்ண வேணாம், ஜஸ்ட்டு டேரெக்டாகவே கூட்டி போட்டு போயிடலாம் நண்பா. அதனால் 8ஓட 7 கொட்டும்போது இங்கே 5 கிடைக்கும், இங்கே 7ஓட 5 கொட்டும்போது இங்கே 2 கிடைக்கும். 25 இதுதான் நம்மளுக்கு நெக்ஸ்டாக்கான ஏ போர்டு. ஏ போர்டு 2 அல்லது 5 நம்மளுக்கு இந்த 777க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு. இப்போ இதுக்கப்புறம் இந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 226 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2 ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ அண்ட் பி. ஸோ பெய்ஸாகவே கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இது ஒரு நல்ல வினிங் தான் இந்த இடத்த பொறுத்த வரைக்கும். இப்போ நம்ம 2 to 6க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதை நம்ம அப்படி கீழே எடுத்து எழுதலாம். 2 and 2 6. இதில் நம்ம கூட்ட போகிறது வந்து 2. இதோட நம்ம இந்த ட்ராவில் 85 கிடச்சிருக்கு நண்பா. 8 5 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். ஏன்னா இது எல்லாமே ரொம்ப சிம்பிளான ஒரு கெஸ்ஸிங் தான் நண்பா. இதில் நம்ம தனிப்பட்டு எந்த நம்பர்ஸுமே கொண்டு வரல, மெத்தட் படி தான் நம்ம கொண்டு வந்திருக்கோம். ஃபார்மெட்டை பொறுத்த வரைக்கும் 8558 தான். ஸோ கெஸ்ஸிங் நம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து ரிசல்ட்லேருந்து எடுத்துருக்கோம் நண்பா. இப்போ அந்த ட்ரா கூட்டிடலாம். 2ஓட 5 கொட்டும்போது 7, இங்கே 2ஓட 8 கொட்டும்போது 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 2 to 6க்கு அப்புறம் கிடச்சிருக்க ஏ போர்டு. ஏ போர்டு 0 அல்லது 7 நம்மளுக்கு இந்த 2 to 6க்கு அப்புறம் 0 அல்லது 7 இருக்குது. இப்போ இதுக்கப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 744 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 7. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது நம்மளுக்கு ஏ. ஸோ போன ட்ரா நம்மளுக்கு ஏபி, இந்த ட்ரா நம்மளுக்கு ஏ. இப்போ 744க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 7 4 and 4. இதில் நம்ம எடுக்க போகிறது 74. இதோட நம்ம 58 ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 8ஓட 4 கூட்டினோம்னா 2, 7ஓட 5 கூட்டினோம்னாலும் நம்மளுக்கு 2. 2 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 744க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 2 மட்டும் தான் கிடச்சிருக்கு. ஸோ இந்த இடத்துல நம்மளுக்கு சிங்கிள் நம்பராக 2 மட்டும் கிடச்சிருக்கு நண்பா. இப்போ இந்த 744க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 246 நண்பா. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 2. ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸ். அதோட இந்த இடத்துல நம்மளுக்கு ஏ. இப்போ ஒரு பெயர் 2 ஏ போர்டு இருக்கு நண்பா. இப்போ 246க்கு பார்க்கலாம். சேம் ஃபார்மெட் தான். இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 246 இந்த ட்ராவோட எக்ஸ் வந்து 85, 8 5 இதோட ப்ளஸ். இப்போ இதை கூட்டிடலாம். 4ஓட 5 கூட்டினோம்னா 9, 8ஓட 2 கூட்டினோம்னா 0 9 கிடச்சிருக்கு நண்பா. நம்மளுக்கு இந்த 246க்கு அப்புறம் நம்மளுக்கான ஏ போர்டு 0 அல்லது 9. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் 0 அல்லது 9 இருக்குது. இப்போ இந்த 246க்கு அப்புறம் அந்த ரிசல்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா இதுக்கப்புறம் நம்மளுக்கு ரிசல்ட்டு 089 நண்பா. 089 ரிசல்ட்டு. இந்த இடத்த பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு 0 and 9 2 நம்பர்ஸுமே ஹிட் ஆகிருக்கு. அப்போ ஏ போர்டை பொறுத்த வரைக்கும் இந்த இடம் நம்மளுக்கு பாஸு. அதோட இந்த இடத்துல கிடச்சிருக்கிறது ஏ அண்ட் சி. ஸோ இந்த இடமும் நம்மளுக்கு ஒரு சூப்பர் ஹிட் நண்பா. ஏன்னா பெய்ர்ஸாகவே கிடச்சிருக்கு.
இப்போ இந்த ட்ராவுக்கான கெஸ்ஸிங்கை பார்க்கக்கூடிய கடைசி கட்டத்துக்கு வந்துட்டோம். ஏன்னா இந்த 089 தான் நம்மளுடைய போன வாரம் வெள்ளிக்கிழமை ரிசல்ட். ஸோ இந்த வெள்ளிக்கிழமைக்கு இதெல்லாம் தான் நம்ம ஏ போர்டு எடுக்க போகிறோம். இதுக்கு முந்தின 4 ட்ரா பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு ட்ரா நம்மளுக்கு ஏபி, அடுத்து ஏ போர்டு அடுத்து ஏசி போர்டுன்னு கிடச்சிருக்கு நண்பா. ஸோ இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் கண்டினியூஸாக நம்மளுக்கு டச்சோட பெய்ட்ஸும் சேர்ந்து கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா நம்மளுக்கு பெய்ட் செலக்டாலும் டச் கிடைக்கும்னு நினைக்கிறேன். இருந்தாலும் உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கிங்க. இப்போ இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு என்னென்னு பார்க்கலாம். 089 இதை நம்ம அப்படி கீழே கொண்டு வந்துடலாம். 089 இதில் நம்ம எடுக்க போகிறது 08. இதோட நம்ம 58 கூட்ட போகிறோம். இப்போ இதை கூட்டிடலாம். 0ஓட 5 கூட்டினோம்னா 5, 8ஓட 8 கூட்டினோம்னா 6, 8 8 16க்கு 6, 5 அல்லது 6 இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய ஏ போர்டு அல்லது ஆல் போர்டு. வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டு தான் நம்ம போடுறோம். இந்த சேனலோட நோக்கமே நம்ம ஏ போர்டை கெஸ் பண்ணுறது தான். வேணும்னா நீங்கள் ஆல் போர்டில் பயன்படுத்திக்கலாம். ஏன்னா நம்ம சிங்கிள் போர்டை கெஸ் பண்ணும்போது ஆல் போர்டு ஸ்ட்ராங்காக இருக்கும். அதுவுமே சில நண்பர்கள் கமெண்ட்டுக்காக நம்ம அந்த ஆல் போர்டுன்னு போடுறோம். வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம ஏ போர்டுக்கு தான் போடுறோம் நண்பா. 5 அல்லது 6, 5 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான ஏ போர்டு நம்பர் நண்பா. உங்கள் கெஸ்ஸிங் நம்பர்ஸோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கோங்க. ரொம்ப சிம்பிளாக தான் நண்பா இந்த ட்ராவில் கெஸ் பண்ணியிருக்கோம். ஸோ தனிப்பட்டு எதுவுமே கொண்டு வரல. மெத்தடில் என்ன இருக்கோ அதை தான் நம்ம இங்கே ஃபாலோ பண்ணியிருக்கோம். 5 அல்லது 6 இந்த ட்ராவுக்கான நம்பர்ஸாக கிடச்சிருக்கு. ஒருவேளை கெஸ்ஸிங் எதுவும் பிடி போலட்டுனா நம்ம சேனலில் மெம்பர்ஷிப் இருக்குது நண்பா. சப்ஸ்கிரைபர் பட்டன் பக்கத்தில் இருக்குது ஜாயின் பட்டன். வேணால் மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணிக்கோங்க. நம்ம வீடியோ போடட்டாலும் ஏ போர்டுக்கான ஒரு நம்பர் கொடுத்துக்கிட்டு இருக்கிறோம். கட்டாயம் கிடையாது, வேண்டாம் ஜாயின் பண்ணிக்கோங்க. சில நண்பர்களுக்கு பெல் சிம்பிள் பக்கத்தில் இருக்குது நண்பா. இதுதான் இந்த ட்ராவுக்கான நம்மளுடைய கெஸ்ஸிங் நம்பர். நீங்கள் இதை தான் எடுக்கணுங்கிற கட்டாயம்லாம் கிடையாது, வேண்டாம் மட்டும் பயன்படுத்திக்கலாம். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம வெள்ளிக்கிழமை டு வெள்ளிக்கிழமை ரிசல்ட்டை பயன்படுத்தியிருக்கோம். 85 அண்டு 58ங்கிற ஃபார்மெட்டை. ஏன்னா இந்த ஸ்கிப் பண்ணிவிட்டு நிறைய நண்பர்கள் சம்மந்தமே இல்லாமல் கமெண்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த மாதிரி நண்பர்கள்லாம் தயவு செஞ்சு ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கப்புறமா உங்கள் கெஸ்ஸிங்கோட ஒத்து வந்தால் பயன்படுத்திக்கங்க. இந்த ட்ராவை பொறுத்த வரைக்கும் நம்ம சிம்பிளாக நம்ம 4 ட்ரா மட்டும் தான் எக்ஸாம்பிளாக கொண்டு வந்திருக்கோம். ஏன்னா அதிகப்படியாக கொண்டு போனால் கூட நம்மளுக்கு போர்டு மாதிரி சில நேரத்துக்கு போயிடுது, அல்லது சில நேரத்துக்கு ஃபெயில்ட் ஆயிடுது. ஸோ கம்மியான ட்ராக்கள் எடுக்கும்போது நம்மளுக்கு ஒரு நல்ல வின்னிங் கிடைக்கிது. இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் நம்ம 4 ட்ரா தான் எடுத்திருக்கோம். இந்த 4 ட்ராவிலையும் நம்மளுக்கு 2 பெயர் 2 டச்சுன்னு இருக்குது. ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, ஃபஸ்ட்டு ட்ரா ஏபி, அடுத்து ஏ போர்டு, அடுத்து ஏசி போர்டு கிடச்சிருக்கு. ஸோ இந்த ட்ரா பார்ப்போம் ரிசல்ட்டுக்கு அப்புறம் நம்மளுடைய கெஸ்ஸிங் எப்படி இருந்து. இன்றைக்கி வெள்ளிக்கிழமை 23/2/2024 நிர்மல் என்ஆர் 368க்கான கெஸ்ஸிங் பார்த்துருக்கோம். பிடிச்சிருந்துச்சின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். புதிய நண்பர்களாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். டவுட் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நான் ஃபஸ்ட்டில் சொன்ன மாதிரி ஃபுல்லாக பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.